அரை மனசு தான். அதான் கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வர்றியா, குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா. ஓகே ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அது பாட்டுக்கு விஜய் சாரோட கூட ஆடுறது யார்? சிம்ரன் ட்ரை பண்ணோம். அவங்க அப்போ தான் மேரேஜ்னு போயிட்டாங்க. அப்புறம் ஜோதிகா ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நயன்தாரா ஃபிக்ஸ் ஆனது. இப்போ விஜய் நயன்தாரா இந்த சாங் எங்கே எடுக்கணும்னா பப்ளிக் எடுக்கணும். அசத்துப்பேட்டில் பப்ளிக். இப்போ என்னென்னா பப்ளிக்கில் போயிட்டு அங்கே போய் செட்டுக்குள் எடுக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ரிகர்சல் பார்த்து அப்புறம் டேக் போனால் லேட் ஆயிரும். பப்ளிக்கில் நம்ம பண்ண முடியாது. விஜய் சார் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு ஆடுறதை பார்த்தாருன்னா ஓகே டேக் போகலாம் அப்படின்ட்டு வருவார். நயன்தாரா அப்போ தான் வளர்ந்து வர நடிகை இவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஞாபகம் இருக்குல்ல எனக்கு என்ன சரி மாஸ்டரும் நம்மளுக்கு பழக்கலாம். மாஸ்டரு நயன்தாரா வளர்ந்து வர ஒரு நடிகை, இன்னொன்று பப்ளிக்கில் எடுக்கிறோம், ரொம்ப டேக்லாம் போயிடக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு ரிகர்சல் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நயன்தாரா மேடத்தில் போய் அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டே பெரிய விஷயம். ஒரு சாங்குக்கு நிறைய ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் சிச்சுவேஷனை சொல்லி தான் அவங்கள ஒத்துக்க வச்சோம். போய்ட்டு ரிகர்சல் வந்து அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. இன்னும் ரிகர்சலான்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்கல்ல, ரிகர்சல் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் தயங்குவாங்க. அப்புறம் திரும்ப சொல்லி பப்ளிக் எடுக்கிறோம், அங்கே போய் பார்த்துக்க முடியாதுன்னு சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 நாள் அந்த கோடம்பாக்கம் ஏரியா சாங்க்கு நயன்தாராவுக்கு ரிகர்சல் பண்ணோம். ரிகர்சல் பண்ணி தான் அந்த சாங் அப்புறம் போனது. அப்புறம் விஜய் சார் இன்னும் ரிகர்சலுக்கு என்ன கூப்பிட்டுட்டார். அவர் என்ன மூமெண்ட்னு அவர் பார்த்துக்கணும். அப்புறம் அவர் வர வச்சு டோட்டலாக இவர் டான்ஸ் அசிஸ்டண்ட்லாம் ஆடி அவர் பார்த்துட்டு ஓகேன்னு போயிட்டார். அப்படி எடுத்த சாங் தான் கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டுக்கிட்டு வரியா. அன்னைக்கு தினேஷ் சாரோட அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா, அன்றைக்கி விஜய் சாரும் நயன்தாரா மட்டும்தான் ஆடினாங்க. இன்றைக்கி ரீல்ஸில் பார்த்தா லட்சக்கணக்காக பேர் அந்த மூமெண்ட், நீங்கள் போட்ட மூமெண்ட்டை அச்சு சிராமல் ஆடுறாங்க. இன்றைக்கி விஜய் சார் நம்ம திரையுலகத்திலிருந்து, இந்த கலை குடும்பத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய் சார். நம்ம குடும்பம் இங்கேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா மேடம், அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம திரை குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. நம்ம சினிமாக்காரங்க எல்லாருக்குமே பெருமையான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். நம்ம தமிழகத்தில் எப்போவுமே நம்ம கலைத்துறை சார்ந்தாக இருக்கும். கலைஞர் வசனகர்த்தாவா, அதுவும் நம்ம கலை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வருது. நிறைய அண்ணா எல்லாருமே நம்ம கலை குடும்பம் தான். விஜய் சார் வந்ததில் சந்தோஷம். அப்புறம் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சினிமாவில் இன்றைக்கி பல பிரச்சனை இருக்குது. நிறையா அந்த மேடையில் சினிமா எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, புடிசர் எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்க, நிறைய புலம்பிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மேடையிலையும். தியேட்டர்கள் யார் கண்ட்ரோலில் இருக்குது, புடிசர்கள் நடித்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியலை, நிறைய அந்த மேடையில் நம்ம புலம்பியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இந்த விஜய் சாரோட ஆட்சி ஒரு விடிகாலமாக அமையணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், சினிமாவிலேருந்து அவங்க அரசியலுக்கு போனாலும் சரி, சினிமாவிலேருந்து ஆட்சி பண்ணாலும் சரி, எந்த நேரத்துலையும் சினிமா மேலே ஒரு பாசம் இருந்துச்சு, சினிமா மேலே ஒரு அக்கறை இருந்துச்சு. சினிமாவில் ஏதாவது பிரச்சனைனா கலைஞராகட்டும்,
புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆகட்டும் அந்த பிரச்சனையை கேட்டறிந்து அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு சினிமாவை சிலர் கைவிட்டாங்க. அதனால தான் அப்பப்போ அவார்டு கிடைக்காம மொத்தமாக போனால் போகுதுன்னு கொடுத்ததெல்லாம் இதனால் வந்தவன தான். புரட்சியாளர் எம்ஜிஆர் மாதிரி, டாக்டர் கலைஞர் மாதிரி எங்கள் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவை உங்கள் குடும்பம் என்னைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்கள் கோரிக்கையோடு வரோம். சினிமாவை என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க. உங்களை சினிமாவும் கைவிடாது, இனிமேல் மக்களும் கைவிட மாட்டாங்க. நீங்கள் என்றைக்கும் சினிமாவில் உங்கள் குடும்பம் நினச்சி எங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல தீர்த்து வைங்க. நன்றி, வணக்கம்.